ஓம் சாந்தி. ஸ்ரீ பாபா நினைவிருக்கின்றதா? 31/7/25 இந்த மாதம் பாபா ரொம்ப அழகான சப்ஜெக்ட் அவ்யக்த இஷாரா, ஏஐ அவ்யக்த இஷாரா. இது நமக்கு எண்ணங்களின் சக்தியை சேமிக்க வேண்டும். அடுத்து அந்த எண்ணங்களின் சக்தியை உலகத்திற்கு எப்படி பயன்படுத்துவதற்கு நாம் நிமித்தம். எவ்வளோ பெரிய பொறுப்பை பாபா கொடுத்துருக்காரு பாருங்க. இப்போ என்ன விஷயங்கள் நமக்கு மனதில் வந்தாலும், எப்படி நாம ஏதாவது கேள்வி வருது, குழப்பமா இருக்குன்னா உடனே ஏஐட்ட கேட்குறோம். இன்னைக்கு ஃபேமஸ் ஏஐ. எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்கோம். எப்படி கேட்டாலும் அது பதில் சொல்லிடும், கிளியராக சொல்லும், ரொம்ப அழகாக சொல்லும். அதே போல் பாபா நம்மளை புத்திசாலி ஆக்கிறதுக்காக என்ன பண்ணுறார்? அவ்யக்த இஷாரா. பாருங்க, நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணங்கள் மேலே எவ்வாறு கவனம் செலுத்துவது, இதுதான் ஏஐ நமக்கு. இது ஒன்றை மட்டும் நம்ம கற்றுக்கிட்டோன்னா, இந்த ஒன்றில் நம்ம அபியாசம் அதிகப்படுத்தணும்னா நம்ம மனதில் வரக்கூடிய லீக்கேஜ் கம்ப்ளீட்டாக நின்றுடும். அப்படின்னா ஒவ்வொரு பிராப்திகளை நம்ம ஃபுல் சேமிக்க முடியும். அது மட்டுமல்ல, விஸ்வத்துக்காக அதை கொடுப்பதற்கு, சேவைக்கு நம்ம நிமித்தமாக ஆகலாம். அப்படிப்பட்ட அவ்யக்த இஷாராவுடைய லாஸ்ட்டு இன்னைக்கு 31 பாபா சங்கல்பத்தின் சக்தியை எப்படி சேமிக்கணும்னு சொல்றாருங்கிறத கடைசியில் நம்ம பார்க்கலாம். தலைப்பு மீட்டே பச்சே தும் சஃபேரி சஃபேரி உட்கர் புத் பியார் சே கஹோ பாபா குட் மார்னிங். இனிமையான குழந்தைகளே, அதிகாலை அமிர்தவேளையில் எழுந்தவுடனே மிக அன்புடன் கூறுங்கள் பாபா குட் மார்னிங். யாது சேகி தும் சதோ பிரதான் பன் ஜாயேங்கே. அன்பான நினைவின் மூலமாகத்தான் நீங்கள் சதோ பிரதான நிலையை அடைவீர்கள், தூய்மை நிலையை அடைவீர்கள். क्वेश्चन, एक्यूरेट याद द्वारा बाप की करंट लेने लिए मुख्य किन गुणों की आवश्यकता है? பாபா சொல்றார், சரியான நினைவு, துல்லியமான நினைவு மூலமா பாபாவிடமிருந்து கரண்ட் சக்தியை அடைவதற்கு முக்கியமாக எந்த குணங்களின் அவசியம் தேவை? போத் धैर्यवत हो, समझ गंभीरता से अपने को आत्मा समझ याद करने से बाप की करंट मिलेगी, वर्षा और आत्मा सदो प्रदान बनती जाएगी. ரொம்ப ரொம்ப தைரியம் வேண்டும், புரிதல் இருக்கணும், கம்பீரத்தன்மையோட தன்னை ஆத்மான்னு நினைச்சி பாபாவை நினைவு செய்யும் பொழுதுதான் பாபாவிடமிருந்து கரண்ட் கிடைக்கும். அதன் மூலமாக ஆத்மா சுத்தமாகும். तुम्हें अभी बाप की याद सतानी चाहिए, क्योंकि बाबा से बहुत बारी वर्षा मिलता है. பகவானிடமிருந்து எல்லையற்ற அளப்பரிய ஆஸ்தி கிடைக்கும் பொழுது அவருடைய நினைவு நமக்கு அடிக்கடி வந்து 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 தொல்லை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். कांटों से फूल बनते हो, सब दैवी गुण आ जाते हैं. பாபா சொல்றாங்க, உங்களுக்கு முள்ளிலிருந்து நீங்கள் மலராகிறீர்கள், அப்பொழுது அனைத்து தெய்வீக குணங்களும் உங்களிடம் வந்துவிடுகிறது. ओम शांति. बाप कहते हैं, मीठे बच्चे तत्तत्वम, अर्थात तुम आत्माएं भी शांत स्वरूप हो. तुम सर्व आत्माओं का स्वधर्म है शांत. பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, தத்துவம் அப்படியே ஆகுங்கள். எப்படி? நீங்கள் ஆத்மாக்கள் சாந்த சொரூபமுடையவர்கள், சாந்த குணம் படைத்தவர்கள். உங்களுடைய அனைத்து ஆத்மாக்களினுடைய ஸ்வதர்மம்
शांति दान। शांति धाम से फिर यहाँ कर टाकी बनते हो। சாந்தி தாமம் ஸ்வீட் சைலன்ஸ் ஹோம் மேல இருக்கு. அங்கிருந்து இந்த பூமியில வந்து சப்தம் நிறைந்தவராக ஆகியுள்ளீர்கள். ஏ கர்மேந்திரியா தும்கோ மில்தி ஹே பாட்டு பஜானே லியே. இந்த உடல் ஏன் கிடைச்சிருக்குது? நம்ம பாட்டை ப்ளே பண்ண. ஆத்மா சோட்டி படி நஹி ஹோத்தி, ஷரீர் சோட்டா படா ஹோத்தா ஹே. ஆத்மா சின்னதோ பெருசோ ஆகாது. ஆத்மாவுக்கு வளர்ச்சி கிடையாது, ஷரீரத்துக்கு தான் வளர்ச்சி இருக்கிறது. பாபா கேத்தே ஹே மே தோ ஷரீர்தாரி நஹி ஹூ. பாபா கூறுகின்றார், நான் உங்களைப் போல் ஷரீரதாரி இல்லை. முஜே பச்சோं से सम्मुख मिलने होना होता है. நான் குழந்தைகளின் எதிரில், பாபா சொல்றார், எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. நான் குழந்தைகளின் எதிரில் சந்திப்பை ஏற்படுத்துகின்றேன். समझो जैसे बाप है उनसे बच्चे पैदा होता तो वह बच्चा ऐसा नहीं कहेगा कि मैं परंदाम से आकर जन्म ले माता पिता से मिलने आया हूँ. இப்படி ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை அப்பாட்ட போய் சொல்லாது, நான் பரந்தாமத்திலேருந்து வந்திருக்கேன், தாய் தந்தை உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. बल कोई नई आत्मा आती है, किसी को भी शरीर में वह कोई पुरानी आत्मा किसी के शरीर में प्रवेश करती है तो ऐसा नहीं कहेंगे कि माता पिता से मिलने आया हूँ. பாபா சொல்றாரு, புதுசா ஒரு ஆத்மா கலியுகத்துல ஃப்ரெஷ்ஷா பரந்தாமத்திலேருந்து இறங்குது, அல்லது யாருடைய சரீரத்திலேயாவது பழைய ஆத்மாக்கள் பிரவேசம் ஆகுறாங்கன்னா அப்ப யாருமே இப்படி சொல்ல முடியாது, தாய் தந்தையை சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன்னு. உனக்கு ஆட்டோமேட்டிக்கலி மாத் பிதா மில் ஜாத்தே ஹே. ஏன்னா அவங்க கர்ப்பத்துல வந்தாலே இயல்பாகவே தாய் தந்தை இருக்கின்றார்கள். யஹா ஏ நை பாத். ஆனா இங்க பாபா என்ன சொல்றார், ஃபர்ஸ்ட் வரி குழந்தைகளே குட் மார்னிங்னு சொல்லிட்டு நான் உங்களை எதிரில் சந்திக்க வந்திருக்கிறேன்கிறார். இந்த மாதிரி வேற யாரும் எந்த ஆத்மாவும் சொல்ல முடியாது. இதுதான் நம்ம வித்யாலயத்துல புது விஷயம். बाप कहते हैं मैं परंधाम से आकर तुम बच्चों को सम्मुख हुआ हूँ. பாபா சொல்றாங்க, நான் பரந்தாமத்தில் இருந்து வந்து குழந்தைகளை எதிரில் சந்திக்கின்றேன். துமே நாலேஜ் தேத்தா ஹூ. உங்களுக்கு நான் நாலேஜ் கொடுக்கிறேன். क्योंकि मैं हूँ नालेजफुल ज्ञान का सागर. ஏன் உங்களுக்கு நாலேஜ் கொடுக்கிறேன்னா நான் ஞானம் நிறைந்தவன், ஞானக்கடல். மே ஆத்தா ஹூ தும் பச்சோं को पढ़ाने ராஜயோக் சிக்லானே. நான் வந்திருக்கிறதே எதுக்காக? உங்களை படிப்பித்து ராஜயோகத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். தாரணைக்கான முதல் பாயிண்ட், बाप की करंट ऑटोमेटिक लेने लिए बहुत प्यार से बाबा को याद करना है. பாபாவிடமிருந்து கரண்ட் ஆட்டோமேட்டிக் தானாகவே அடைவதற்கு மிக அன்புடன் பாபாவை நினைவு செய்வது அவசியம். ये याद ही हेल्दी बनाएगी. இந்த நினைவுதான் உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதாகும். இந்த நினைவால் தான் நீங்கள் ஆரோக்கியம் உங்களுக்கு ஏற்படுது. கரண்ட் லேனே சே ஹி ஆயு படேகி. பாபாவிடமிருந்து கரண்ட் அடைவதால் தான் உங்களுடைய ஆயுளும் அதிகரிக்கும். யாது சே ஹி பாப்கி சர்ச் லைட் மிலேகி. பாபாவோட நினைவின் மூலமாகத்தான் பாபாவிடமிருந்து சர்ச் லைட் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், கஃப்லத் சோட் ஸ்வதர்ஷன் சக்கரதாரி லைட் ஹவுஸ் பன்னா ஹே. பலகீனங்களை விட்டு சுய தர்ஷன சக்கரதாரியாகி லைட் ஹவுஸ் ஆகுங்கள். இசைஹி ஞான் சாகர்பன் ஸ்வதர்ஷன சக்கரவர்த்தி ராஜா ராணி பன் ஜாயேங்கே. இதன் மூலமாக ஞான கடலாகி சக்கரவர்த்தி ராஜா ராணி ஆகிவிடுவீர்கள். பாபா வரதான் கொடுக்குறாங்க.
सबको खुशखबरी सुनाने वाले खुशी के गजाने से भरपूर भंडार भव. அனைவருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கும் வார்த்தைகளால் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய, மகிழ்ச்சி என்ற பொக்கிஷத்தால் நிரம்பிய பண்டாரா ஆகுங்கள். பண்டார் பொக்கிஷங்களால் நிரம்பியவர் ஆகுங்கள். सदा अपने स्वरूप में स्वरूप को सामने रखो. हम खुशी के गजाने से भरपूर भंडार हैं. சதா தன்னை இந்த சொரூபத்தின் முன்னாடி வைங்க. நான் மகிழ்ச்சி என்ற பொக்கிஷத்தால் நிரம்பிய ஆத்மா. जो भी अनगिनित अविनाशी गजाने मिले उन गजानों को स्मृति में लाओ. அளவற்ற அழியாத பொக்கிஷங்கள் என்னெல்லாம் கிடைத்துள்ளதோ அவற்றை, அந்த பொக்கிஷத்தை நினைவு கூறுங்கள். गजानों को स्मृति में लाने से खुशी होगी. जहाँ खुशी है वहाँ सदाकाल के लिए दुख दूर हो जाते. பொக்கிஷங்களின் நினைவு இருந்தால் மகிழ்ச்சி இருக்கும். எங்கே மகிழ்ச்சி இருக்கோ அங்கே சதா காலத்திற்கு துக்கம் தூரமாகிவிடும். गजानों की स्मृति से ஆத்மா समर्थ बन जाती है. பாபா சொல்றாங்க, பொக்கிஷங்களினுடைய நினைவால் ஆத்மா சக்திசாலி ஆகிவிடுகிறது. வியர்த்து சமாப்து ஹோ ஜாத்தா ஹே. வீண் சிந்தனைகள் அழிந்து விடுகிறது. பர்பூர் ஆத்மா கபி ஹல்சல் மே நஹி ஆத்தி. நிரம்பிய ஆத்மா ஒரு பொழுதும் குழப்பத்தில் வராது. வ ஸ்வயம்பி குஷ் ரஹதி दूसरों को भी खुशखबरी सुनाती. பாபா சொல்றார், யார் நிரம்பிய ஆத்மாக்களோ அவங்க தானும் மகிழ்ச்சியாக இருந்து பிறருக்கும் மகிழ்ச்சியான செய்தியை சொல்வார்கள். பாபா இன்னைக்கு ஸ்லோகன் கொடுக்குறாங்க. யோகிய பன்னா है तो कर्म और योग का बैलेंस रखो. யோகிய ஆத்மாக தகுதியானவராக ஆக செயல் மற்றும் பாபா நினைவு இது ரெண்டிலும் பேலன்ஸ் இருக்க வேண்டும். பாபா அவ்யக்த இஷாரா கொடுக்குறாங்க. सेवा में मुख्य द्वारा संदेश देने में समय भी लगाते हो, संपत्ति भी लगाते हो, हलचल में भी आते हो, थकते भी हो, लेकिन श्रेष्ठ संकल्प की सेवा में ये सब बच जाएगा. பாபா சொல்ற, நீங்கள் வாயினால் எவ்வளோ நேரம் மெசேஜ் கொடுக்கலாம், ஞானம் கொடுத்துட்டே இருந்தால் எவ்வளோ மணிக்கணக்காக கொடுத்துட்டே இருக்க முடியுமா? டயர்ட் ஆகிடுவோம். பாபா சொல்ற, நேரத்தையும் கொடுத்துட்டே இருக்கலாம். நேரம் இருக்கா? இன்னைக்கு வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாம் இருக்கானா? நேரம் இருக்கா? அதுவும் கம்மி தான். சரி, எவ்வளோதான் நம்ம செலவு பண்ணுறது? அதுவும் கம்மி தான். இப்படிலாம் நமக்கு என்ன ஆகுது? மனசில் குழப்பம் ஏற்படுது, டயர்ட் ஆகிடுறோம். ஆனால் சிரேஷ்ட எண்ணத்தின் மூலமாக செய்யக்கூடிய சேவையில் இது எல்லாமே மிச்சமாயிடும். எனர்ஜி மிச்சமாகும், நேரம் மிச்சமாகும், செல்வம் மிச்சமாகும், மன உளைச்சல் மிச்சமாகும். तो इस संकल्प शक्ति को बढ़ाओ. ஆகையால் அப்படிப்பட்ட சங்கல்ப சக்தியை அதிகப்படுத்த வேண்டும். दृढ़ता संपन्न संकल्प करो तो प्रत्यक्षता भी जल्दी होगी. உறுதியான நிறைவான சங்கல்பத்தை செய்தீர்களேயானால் பிரத்யக்ஷதா என்பது பாபா வந்துவிட்டார் என்ற செய்தி மிக சீக்கிரம் இந்த பூமியில் ஏற்பட்டுவிடும். ஓம் சாந்தி.